ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு பேக்கரி ஸ்டைல் வெஜ் கட்லெட் ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறமா இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிறது, பின்ன பச்சை மிளகா 2 அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வணக்கிட்டு அப்போ கூடவே வந்துட்டு பீட்ரூட், சின்ன பீட்ரூட்டோடு நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வேக வைக்க வேணாம், டைரெக்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். அந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன், மீட் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிளகா வாசம் போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா மசாலா ரெடியானதுக்கப்புறமா ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சது மசிச்சு நான் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒன்றா வரணும். மசாலா உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப ஒன்றா சேரணும். அதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன், வேக வச்சது. இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இது ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை சேர்த்தும் போது. அப்புறம் வந்துட்டு இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் அது சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் ஈரப்பதமெல்லாம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடார வச்சிடலாம். நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாறினதுக்கப்புறமா நம்ம ஒரு கட்லெட்டு கட்டரை வச்சுட்டோ இல்லைன்னா ஒரு மூடி வச்சுட்டு நம்ம இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்புக்கு. நான் இப்போ மூடி வச்சுட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப்பும் நான் கட்டரை வச்சுட்டு அதிலே ஷேப் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆச்சு. அது மாதிரி கட்லெட்டை கட்டுறதை நான் வாங்கியிருந்தேன், ஒரு ஹார்ட் ஷேப் போடுது, அது வச்சு அதுவும் நான் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி அப்புறம் வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கோட் வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் டிப்பில் பண்ணிவிட்டு செகண்ட் கோட் வந்துட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணி வச்சுக்கலாம். கோட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சா தான் இது செட் ஆகி வரும். நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் பிரிஞ்சு வராமல் கரெக்டாக வரும். அது கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது சீக்கிரமாக கரியாமல் இருக்கும். இது உள்ளே வேக தேவையில்லை, மேல் மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி கம்மி ஃப்ளேமில் வச்சு பண்ணாலே ஓகே. அவ்வளோதான், கட்லெட் இது ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.